ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய. ஸ்ரீமத் பாகவதத்தில் இரண்யகசிபு வதம் செய்த பிறகு நரசிம்ம பகவானுக்கும் பிரகலாதருக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை. நரசிம்மர் பிரகலாதர்கிட்ட ஒரு 2 விஷயம் சொல்கிறார். அது என்ன அப்படின்றது தான் இந்த பதிவு. முதல் விஷயம், அந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் போகங்களை அனுபவிப்பதால் புண்ணியம் அழிகிறது. போன பிறவிகளில் தான தர்மங்களாலும் யாக யக்ஞங்களாலும் இன்னும் பல வகைகளிலும் சேர்ந்த புண்ணியம்தான் ஒருவன் இப்பிறவியில் அனுபவிக்கும் சுகங்களுக்கு காரணம். செல்வம், புகழ், அந்தஸ்து என்னும் எல்லாமே அந்த பிராரப்த புண்ணியத்தால் கிடைப்பது தான். இவற்றையெல்லாம் சௌக்கியமாக அனுபவித்து கொண்டிருக்கும்போது அந்த புண்ணியம் கரைந்து போகிறது. இரண்டாவது விஷயம், இப்போது புண்ணியம் செய்வதால் சென்ற பிறவிகளில் செய்த பாவம் அழிகிறது. காலம் கடந்து உடலுக்கு மூப்பு ஏற்பட்டு அதுவும் அழிகிறது. எனவே உடல் அழிவதற்கு முன் நிறைய புண்ணியங்கள் செய்து சென்ற பிறவிகளின் பாவ மூட்டைகளை கரைக்க வழி இருப்பதை கூறுகிறார் பகவான். போன பிறவிகளின் புண்ணிய பலன்களை அனுபவிக்கும்போது கர்வம் கொள்ளாமல் இருப்பதோடு போன பிறவிகளின் பாவ பலன்களை அழிக்க இப்பிறவியில் புண்ணியம் செய்தபடி இருப்பவனே புத்திசாலி என்று நரசிம்ம பகவான் பிரகலாதர்கிட்ட சொல்கிறார். இது பிரகலாதருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகியல் வாழ்க்கையில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்குமே அவர் சொன்ன விஷயம். பிரகலாதருக்கு கூறியதை கேட்டு நாமும் பயன்பெறலாம் என்று கூறி இப்பதிவை நிறைவு செய்கிறேன்.